ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக யூனிட்டி கேட்லாக்குள்ளே இருக்க டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், வியூஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், வால்யூம்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். சிமிலராக எக்ஸ்டர்னல் டேபிள்னா என்ன, மேனேஜ் டேபிள்னா என்ன, எக்ஸ்டர்னல் வால்யூம்னா என்ன, மேனேஜ்டு வால்யூம்னா என்ன, டெம்பரவரி வியூனா என்ன, பெர்மனன்ட் வியூனா என்ன. ஆக்சுவலாக நம்ம யூனிட்டி கேட்லாகே ஃபுல்லாக வச்சு செதுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SQL வேர்ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட்டும் உங்களுக்கு இருக்குது, சொன்னால் நீங்கள் ஹாப்பியாகவும் ஆவீங்க. இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண நம்மளோட எக்ஸ்டர்னல் டேபிள், மேனேஜ் டேபிள், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு SQL வேர்ஹவுஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஸ்டோர் ஆனதுனால என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஸ்டோர் ஆன டேட்டாவை நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டீமுக்கு இப்போது தானமாக கொடுக்க போகிறோம். எதுக்கு தானமாக கொடுக்குறோம், அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாவை வச்சு அவங்க பவர் BI டேஷ்போர்டோ இல்லை டேப்லூ டேஷ்போர்டோ இல்லை பைத்தானில் வச்சு மேட்ப்ளாட்லிபோ இல்லை சீபானோ யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதுக்காகடா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட்டாவை இதான் எம்ப்ளாயி நம்பர், இவன் தான் ஃபர்ஸ்ட் நேமு, இவன் தான் லாஸ்ட் நேமு, இதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் கிளைண்ட் கிட்ட கொடுக்க முடியாது. அவனுக்கு வந்து ஒன்று அது சார்ட் ஃபார்மில் இருக்கணும், இல்லை அந்த டேட்டா ஒரு விஷுவல் ஃபார்மில் இருக்கணும். அந்த டேட்டா அவன்கிட்ட பேசணும், எவன்கிட்ட பேசணும், கிளைண்ட் கிட்ட பேசணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கனெக்ட் SQL வேர்ஹவுஸ் வித் பவர் BI டேஷ்போர்ட். அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் டேட்டாபிரிக்ஸில் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? பவர் BI டெஸ்க்டாப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம். கூகுள் போங்க, பவர் BI டெஸ்க்டாப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வருவான், இங்கே வந்துட்டான். இவனை டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சாரி, நான் இவரை சொல்ல, இங்கே டவுன்லோட் நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுவான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேப்பை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டூப்ளிகேட் திஸ் டேப். இங்கே டேட்டாபிரிக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது. ஓகே, கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே SQL இருக்கா, SQL வேர்ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இந்த சர்வரில் ஸ்டேட்டஸ் வேர்ஹவுஸை நான் தான் உங்களுக்கு தெரியாமல் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. நான்லாம் க்ரியேட் பண்ணல கைஸ். என் வீடியோ ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகியிருக்கும். இந்த SQL வேர்ஹவுஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ண டேபிள்ஸ், வியூஸ், வால்யூம்ஸ், பிளா 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 எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே சர்வரோட நேம் இருக்குது, HTTP பார்த்துருக்கு. இப்போ டேரெக்டாக பவர் BI டெஸ்க்டாப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடித்த உடனே அது டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இல்லைனா காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. இப்போது பவர் BI டெஸ்க்டாப்பை நான் கிளிக் பண்ணுறேன். அவ்வளோதான். இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நீ டேட்டா இன்ஜினியரா இல்லை டேட்டா அனலிஸ்டா, யாரா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு டேட்டா இன்ஜினியரிங் வேலை பார்க்குற, திடீர்னு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோடய லிங்க்டின். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரொஃபைலில் போயிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க கைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறேன். நான் மிஷின் லேர்னிங் இன்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மிஷின் லேர்னிங் தெரியும், டீப் லேர்னிங் தெரியும், பவர் BI இன்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பவர் BI டேஷ்போர்ட் பண்ண தெரியும், டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் தெரியும், டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் தெரியும். அடுத்து டேட்டா இன்ஜினியராக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கொஞ்சம் நல்லாவே தெரியும் கைஸ். ஸோ நம்ம ஐடி தான் சஞ்சய் பாஸ்கரன் போட்டால் வருவேன். கொஞ்சம் லிங்க்டின்க்கும் உங்களோட சப்போர்ட் ஷோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லிங்க்டினில் 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தான் லிங்க்டினில் போடல கைஸ். நான் போடணும், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் போடலான்ட்டு இருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு போங்க கைஸ். தேங்க்யூ. வளவலன்னு பேசாமல் நான் பிளாங்க் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுமானா காட்டாது, ஏன்னா நான் இவ்வளோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவ்வளோ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணதுனால எனக்கு காட்டுது. பிளாங்க் ரிப்போர்ட்னு கொடுத்தேனா இப்போ டேட்டாவை நம்ம எடுக்கணும்ல, இந்த ரிப்போர்ட்டில் டேட்டா எடுக்கணும். எங்கே இந்த டேட்டா எடுப்போம், மேலே கெட் டேட்டா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து அஜூர் டேட்டா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே பிரிக்ஸ் வந்துட்டானா, அஜூர் டேட்டா பிரிக்ஸ் அவனை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டேட்டா பிரிக்ஸே போடுவோம், அப்படி சர்ச் பண்ணுவோம். இப்போது இவனோட சர்வர் நேம் என்னடா இது சர்வர் நேம்லாம் கேட்குது அப்படின்னு பயந்துடாதீங்க. வாங்க, சர்வர் நேம் காப்பி பண்ணுங்கள், அங்கே போங்க, பேஸ்ட் பண்ணுங்கள், திரும்பியும் வாங்க, HTTP பார்த்துருக்கா, அங்கே போங்க. இதுதான் நம்ம வேர்ஹவுஸோட HTTP பார்த்து. இதில் நீங்கள் உங்களோட கேட்லாகோட பேர் இல்லை டேட்டா பேஸோட பேர் எல்லாம் கொடுக்கலாம். நான் கொடுக்கவே போகிறதில்ல, எனக்கு அங்கேயே காட்டும். ஓகே கொடுக்குறேன். எதை வச்சு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க? அஜூர் டேட்டா பிரிக்ஸா? நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி வச்சு தான் லாகின் பண்ணுவேன்.
ஆக்டிவ் டைரக்டரினா என்ன? என்ட்ரு ஐடியில் போய் ஒரு இமெயில் ஐடி எடுத்துகிட்டு வந்தோமா, அந்த இமெயில் ஐடி வச்சு நான் லாகின் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா பிரிக்ஸே அந்த இமெயில் வச்சு தான் லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் என்ன இமெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இன்டர்னல் யூசர் அப்படின்றது பார்த்தீங்களா, அவனை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போடுறேன். என்னடா பாஸ்வேர்டை ஹைட் பண்ணிட்டு போடுறேன்னு கேட்காதீங்க, பாஸ்வேர்டை ஹைட் பண்ணி தான் போடணும். ஸோ நான் வந்து அத்தன்டிகேட்டர் வச்சுருக்கிறதுனால எனக்கு அது காட்டுது. நீங்கள் வச்சிடலன்னா உங்களுக்கு காட்டாது. உடனே அது காட்டலன்னு பயப்படாதீங்க கைஸ். நான் சொல்கிறதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பைத்தியகாரமான தனமாக நான் யோசிச்சிருக்கேன். என்னடா அவங்களுக்கு மட்டும் காட்டுதே, எனக்கு காட்டலையே, நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படிலாம் யோசிப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ட்டு கிடையாது. ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன் கைஸ். இப்போ கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆன உடனே நம்ம க்ரியேட் பண்ண எல்லாமே காட்டும், வால்யூம்ஸ் தவிர டேபிள்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஃபஸ்ட்டு மேனேஜ் கேட்லாக்குள்ளே போகிறேன்னா, ஏன் இங்கே எரர் காட்டுதுன்னு பயந்துடாதீங்க, ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மேனேஜ் கேட்லாக்குள்ளே போங்க. மேனேஜ் ஸ்கீமா காட்டுதா, அதுக்குள்ளே நம்ம மேனேஜ் டேபிள் காட்டுறானா, இவனை கிளிக் பண்ணிங்கன்னா அவன் இங்கே வருவான் பாருங்கள். இப்போது மேஜிக் எப்படி என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, சுற்றி முடிச்சுட்டு வந்துடும். நம்ம மேனேஜ் டேபிள் வந்துருச்சா, இந்த பவர் பை டேஷ்போர்டோட கனெக்ட் பண்ணி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என் வியூஸில் எனக்கு தேவையான டேட்டா இருக்குது. எங்கே இருக்குது, எக்ஸ்டர்னல் கேட்லாக்குள்ளே இருக்க, எக்ஸ்டர்னல் ஸ்கீமாக்குள்ளே இருக்க இந்த வியூஸ். எந்த வியூஸ், எம்ப்ளாயி வியூ, அதை நான் இப்போது லோட் பண்ண போகிறேன். ஓகே ஷார்ட்டட். இருங்க கைஸ், ப்ரிவியூ பார்த்துட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூலேயே உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது குறை இருக்கா இல்லை நிறைய இருக்கா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் இங்கேயே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்ற பட்டனை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும் பண்ணிக்கலாம். லைக் இந்த ஸ்ட்ரிங் காலமாக வந்து வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப்பாக அசைன் பண்ணலாம். ஸ்ட்ரிங்காக தான் அசைன் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், டேட்டை பிரித்து மந்த்து இயரு டே அப்படி போடலாம். ஜஸ்ட் நான் லோட் பண்ணுறேன் இப்போ இந்த டேட்டாவை. ஓகேவா, எனக்கு எப்போவுமே வந்து என்னோட இப்போ லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதில் எதையுமே கிளிக் பண்ணுறாதீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். லோட் ஆன உடனே உங்களுக்கு டேட்டா மாடலை போய் நான் காட்டுறேன். என்னடா டேட்டா மாடல்ன்ற, என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா மாடல் இருக்கும். எம்ப்ளாயி வியூ வந்துச்சா டேட்டா மாடலில், இல்லை நமக்கு என்னென்ன காலம் இருக்குன்றது காட்டுதா. ஹை டேட், எம்ப்ளாயி நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், ஹை டேட், லாஸ்ட் நேம். ஓகே, இது மட்டும் தான் இருக்குமா, இருக்கும் டிபார்ட்மெண்ட் நேம். இப்போ இந்த டேபிள் எல்லாம் போய் பார்ப்போம். எம்ப்ளாயி வியூ வந்துருச்சா, இப்போ இந்த வியூஸ் வந்துருச்சா கைஸ். இப்போது இதை வச்சு ஒரு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வாஸ் பேக்ரவுண்டில் போயிட்டு இதை பிளாக் கலரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு நான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்ற விஷுவலைசேஷன் பார்க்க போகிறேன். பிளாக் கலரில் மாற்றிட்டு ஒயிட் கலரில் தான் இருக்குன்னா டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணணும். பிளாக்காக மாறிச்சா. இப்போது நீங்கள் விஷுவலைசேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே ஃபார்மட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் காலம் ஷார்ட்டை எடுத்துகிட்டு வரேன். இவர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இப்போ இதில் என்னென்ன டேபிள் என்னென்ன காலம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்து நான் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எம்ப்ளாயி நம்பர் எடுத்து ஒய் ஆக்சிஸில் போட்டு சம் ஆஃப் எம்ப்ளாயி நம்பரை கவுண்ட்டுன்னு மாற்றுறேன். ஏன்டா கவுண்ட்டுன்னு மாற்றுறேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எவ்வளோ எம்ப்ளாயி இருக்கான்னு தெரிஞ்சால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு இருக்கா, 30. நியர்லி டெவலப்மெண்ட்டில் ஒரு 35 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகே, ப்ரொடக்ஷனில் ஒரு 23 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ இது ஒரு விஷுவல், இதை போட்டோமா. இதே மாதிரி இன்னொரு விஷுவல் இருக்குது, அதையும் போடுவோம். இந்த பை சார்ட் போடுறேன். பை சார்ட்டில் இதை பை தானே, டோனட் சார்ட். ஓகே, இதை நான் எதை பேஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் வந்து லெஜனில் இருக்கணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் நேம் வந்து லெஜனில் இருக்கட்டும். எம்ப்ளாயி நம்பர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேல்யூஸில் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, டெவலப்மெண்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நியர்லி 32K பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம 32,000 பேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லைசர் போடணுன்னா நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே இந்த டேஷ்போர்டை என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைசர் போடுறேன். நான் ஸ்லைசர் போட போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் ஸ்லைசர் போடலாம். எம்ப்ளாயோட பேரை வச்சு போடுவோம். ஆடம்ஸ், அனுஷ் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் ஆலியன் கிளிக் பண்ணுறேன்னா அவன் என்ன டிபார்ட்மெண்ட் பாருங்கள், ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறான். ஓகே, வந்துச்சா.
இப்போ மல்டிபிள் செலெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைஸ் செட்டிங் வாங்க, வெர்டிகல் லிஸ்ட்டு ட்ராப் டவுன் எது வேணால் பண்ணலாம். நீங்கள் செலெக்ஷனில் போய் மல்டி செலெக்ஷன் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. உங்களை எம்ப்ளாயி நேமை சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு நேம் கீழே போய் பார்த்துட்டு வரேன். டாமினிக்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட நேம் அப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அவன் நேம் இருக்குது, எங்கே இருக்கான்னு தெரியும். டாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வருவான். டாமினிக்னு இருக்கானா, அவனை கிளிக் பண்ணிங்கன்னா அவனோட டேட்டா வரும். ஓகே ஓகே, இங்கே இரேஸ் ஐகான் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ நான் இங்கே வரேன், இதில் வந்துட்டு அவ்வளோதான் கைஸ். இதில் பெருசாக வேறு நான் எதுவுமே போட விரும்பல. எப்படி நீங்கள் உங்களோட எஸ்கியூஎல் வேர்ஹவுஸை கனெக்ட் பண்ணி பவர் பை டேட்டா விசுவலைசேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறது இது ஒரு வகையான அப்ரோச். இன்னொரு அப்ரோச் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பிளாங்க் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம். இது வந்து எப்போ இந்த டேட்டா பிரிக்ஸோட கம்ப்யூட்டருக்கு தெரியுமா, இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த சஞ்சய் பாஸ்கரன்ற கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கோ ஆனில் இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த டேட்டா வேர்ஹவுஸ்லேருந்து டேட்டா பாட்டு பவர் பை டேஷ்போர்டு எடுத்துக்கிட்டே இருக்கும், ரெஃப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு வகையான கனெக்ஷன் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டேட்டா பிரிக்ஸ் கொடுக்குறேன். டேட்டா பிரிக்ஸ் ப்ரோ, கமான் ப்ரோ. அஜூர் டேட்டா பிரிக்ஸ், நார்மல் டேட்டா பிரிக்ஸ் அல்ல, அஜூர் டேட்டா பிரிக்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரேன். இங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் நம்ம கிரியேட் பண்ண கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறேன். இங்கே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஜேடிபிசி ஓடிபிசின்னு இருக்கும். ஜேடிபிசினா ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, ஓடிபிசினா ஆர்கல் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம சர்வரோட நேமை சுட்டுட்டு போயிடலாம். போடுங்க. ஹெச்டிடிபி பார்த்து எங்கேப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஆனால் இந்த அப்ரோச் எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களோட கிளஸ்டர் ஆனில் இருக்கணும். மீன் அந்த கம்ப்யூட்டர் ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ஷன் போயிடும். சிம்பிளாக நான் ஏடி வச்சு லாகின் பண்ணுறேன். எப்படி ரெண்டு விதமாக லாகின் இருக்கா? ஆனால் எது பெஸ்ட் அப்ரோச்சுன்னு கேட்டிங்கன்னா எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ் வச்சு லாகின் பண்ணிங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்ரோச். இண்டஸ்ட்ரியிலையும் அதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் என்னோடய அத்தென்டிகேட்டரில் போயிட்டு இங்கே காட்டுற 91 என்ட்ரு பண்ணேன்னா இவன் லாகின் ஆகிடுவான். அதுக்கப்புறம் கனெக்ட் ஜஸ்ட் கொடுத்தோன்னா கனெக்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறோம், இல்லை அது டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் கைஸ். திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வந்துடும். ஓகே, மேனேஜ் ஸ்கீமாக்குள்ளே இருக்க இந்த மேனேஜ் டேபிளை இப்போ லோட் பண்ணுவோமா? லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லோட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் நான் இப்போ இங்கே போனேன்னா எனக்கு அந்த டேட்டா வந்துடும். மேனேஜ் டேபிள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சஞ்சய் நான் ரெண்டு டேட்டா தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன விசுவலைசேஷன் ஒன்றும் போட முடியாது. ஸோ அவ்வளோதான். எப்படி உங்களுக்கு நம்ம அஜூர் டேட்டா பிரிக்ஸில் இருக்க மேனேஜ்டு டேபிள்ஸ், எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ் அண்ட் வியூஸ் இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, டேட்டா பிரிக்ஸோட எஸ்கியூஎல் வேர்ஹவுஸ் இருக்குல்ல, அதுலேருந்து பவர் பை டேஷ்போர்டை கனெக்ட் பண்ணி ஒரு விசுவலைசேஷன் போடுறதுன்றதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் கைஸ். புரியலன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த பவர் பை பற்றி ஒரு பிளேலிஸ்ட் கண்டிப்பாக வரும், பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது, நான் போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.